நெக்ஸ்ட் சிட்டி ஓகேங்களா. அதாவது நம்ம முகுதாஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பக்கத்தில் நிறைய வீடுகளோட ஒரு லேண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். எனக்கு பெரியநாயக்கம்பாளையத்தில் வேணும்னா அதை காமிச்சிடலாம். எனக்கு கட்டி முடிச்ச வீடு ஏதாவது மாடல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கட்டின வீடை கூட்டி காமிச்சிட்டு நெக்ஸ்ட் சிட்டியில் உங்களுக்கு எந்த பிளாட்டில் வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி உங்களுக்கு ரோடு வசதி, தண்ணி வசதி, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு, ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷனு, அப்புறம் மரங்கள் நிழல் தர்றதுக்காக கொடுத்து ஃபுல்லி காம்பவுண்ட் அவுட் பண்ணி ஃபென்ஸ் பண்ணிட்டோம். யாரும் அன்னதர் பர்சனாக உள்ளே வர முடியாது. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி வசதி இருக்கணும், பேங்க் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், ஆனால் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கணும் வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக நல்லா ஒரு பசுமையாக இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு 12 ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வேணுமா அதுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும், இல்லை எனக்கு அவுட்டரில் வேணுமா அதுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும், இல்லை எனக்கு வந்து ஒரு மினிமம் பட்ஜெட் தாங்க, என்னால் இவ்வளோ தான் இஎம்ஐ கட்ட முடியும். இப்போ இந்த நெக்ஸ்ட் சிட்டிலையும் பட்ஜெட் எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 23 லட்ச ரூபா சார். ஓகே, 23 லட்ச ரூபா. டபுள் பெட்ரூம் வீடு 38 லட்ச ரூபா சார். இன்னைக்கு நீங்கள் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாயக்கம்பாளையம் வீரபாண்டியில் 38 லட்ச ரூபா டபுள் பெட்ரூம் வீடு 2.5 சென்டில் நீங்கள் சுற்றி எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு வாங்க. நான் பெருமைக்காக சொல்ல, சவாலுக்காக சொல்கிறேன், வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது, நெக்ஸ்ட் சிட்டியில் மட்டும் தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் சிட்டி ஓகேங்களா. அதாவது நம்ம முகுதாஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி பக்கத்தில் நிறைய வீடுகளோட ஒரு லேண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். ஆஸ் யூஸ்வல் சார் தான். சார் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கு. ஒரு நல்ல வேலை புதுசாகவே கொடுத்துட்டீங்க. ஏன்னா இல்லை என்னன்னா, நிறையா நம்ம சைட் வந்து உங்கள் இதில் போடுறோம், ஒரு சில சைட்டு மட்டும் லான்ச் பண்ணும்போதே போட முடியுது. ஒரு சில சைட்டு லான்ச் பண்ணணும் போடுறோன்னா சங்கடப்படுறாங்க, நான் அந்த சைட் வந்து கேட்டேன், இல்லை இந்த சைட் வந்து கேட்டேன். அதனால நீங்கள் இன்னைக்கு பார்க்குறீங்களா, இன்னைக்கு தான் லான்ச். சரிங்களா? ஆமா, அப்போ எது எல்லாமே இருக்கு, எல்லாமே அவைலபிள், எல்லா பிளாட். இப்போ வந்து இது வந்து சைட் வந்து 4 ஏக்கர் சார், 98 பிளாட்டு, நிறைய வசதி. உள்ளுக்குள்ள நம்ம வர்ற ரோடு வந்து 33 அடி ரோடு, 30 அடி ரோடு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபிளாட்டுக்குமே நம்ம ஒரு டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துறோம். அதே மாதிரி நம்ம சாக்கடை தண்ணி வெளியில போறதுக்கு ட்ரைனேஜ் நம்ம வீடு கட்டி உடனே கொடுத்தா அந்த ட்ரைனேஜ் வெளியில போறது மாதிரி கொடுத்துருவோம். நல்ல தண்ணி கனெக்ஷன் பண்ணலும் கொடுத்தாச்சு, உள்ள இபி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். சுத்தி ஃபுல்லா வீடுகள் இருக்க ஏரியா தான் சார். நம்ம முகுந்தாஸ் நீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி ஸ்கூல் அந்த ஃபீல்ட் இருக்கு. அவ்வளவுதான், வந்தோடனே நம்ம வீடு கட்டி குடி வந்துக்கலாம் சார். இன்னொரு விஷயம், முகுந்தாஸும் பாத்துக்கலாம், நீங்க இங்க வந்தீங்கன்னா அதையும் பாத்துக்கலாம். எக்ஸாம்பிள் முகுந்தாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம், அதுல போய் பார்த்தாவே அந்த வீடியோ பார்க்கலாம். பெரியநாயக்கம்பாளையமும் வீரபாண்டியும் பக்கம் பக்கம் தான், அக்சஸ்ல ரெண்டும் ஒரே இதுதான். ஸோ எனக்கு பெரியநாயக்கம்பாளையத்தில் வேணும்னா அதை காமிச்சிக்கலாம். எனக்கு கட்டி முடிச்ச வீடு ஏதாவது மாடல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கட்டின வீடை கூட்டி காமிச்சிட்டு நெக்ஸ்ட் சிட்டியில் உங்களுக்கு எந்த பிளாட்ல வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த நெக்ஸ்ட் சிட்டி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு சார்? இது வந்து கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெரியநாயக்கம்பாளையத்துக்கு அடுத்து வீரபாண்டி. பெரியநாயக்கம்பாளையத்தில் ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னோம், இப்போ வந்து வீரபாண்டி. சுற்றி ஃபுல்லாக வீடுகள் இருக்க ஏரியா தான். நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகணும், இல்லை பேங்க்கு போகணும், ஒரு ஏடிஎம்க்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நடந்து போய் வாங்கிக்கலாம். நீங்கள் பெரியநாயக்கம்பாளையம் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான், அதே சேம் எல்லாமே. அதாவது அம்யூனிட்டிஸ் பொறுத்தளவுக்கு இவங்க குறைய வைக்க மாட்டாங்க. என்ன நமக்கு தேவை எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். என்னென்ன இருக்குது சார் நம்ம நெக்ஸ்ட்? ஆக்சுவலி நிறைய பேர் என்னென்னா நிறையா ஒரு இமேஜினேஷனோட சொல்லுவாங்க, நம்ம ஒரு வீட்டுக்கு தேவை, ஒரு லேஅவுட்டுக்கு தேவை எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணி வச்சுட்டு சேல் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா வர்ற ரோடு வந்து 33 அடி ரோடு, அப்புறம் கட் ரோடு வந்து 33 அடி ரோடாவே கொடுத்துருக்கோம். சின்ன கட் ரோடு மட்டும் 23 அடி ரோடு, எல்லாமே வெட் மிக்ஸ் போட்டு ப்ராப்பராக தார் ரோடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ட்ரைனேஜ் எல்லாமே காங்கிரீட்ல கொடுத்துருக்கோம். ஒரு மழை தண்ணி பஞ்சுன்னா ஒரு சொட்டு கூட உள்ள நிற்காம வெளியில் அவுட்லெட் கொடுத்துட்டோம். அதுபோக ரோட்ல 2 சைடும் மரங்கள் வச்சு ஆள் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக ஒவ்வொரு ஃபிளாட்டுக்குமே ஒரு டேங்க் கட்டி 40 லிட்டர் எல்லா வீட்டுக்குமே போர்வெல் போட்டோம். இங்கே போர் வாட்டரும் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண்ணுங்கிறதுனால தண்ணி நல்லா நீட்டாக இருக்கும், உப்புலாம் இருக்காது, சால்ட் மாதிரி இருக்காது, நல்ல தண்ணி. சுற்றி ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது தெரியுங்களா, நல்ல ஒரு கிரீனரியான லொக்கேஷன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரோடு வசதி, தண்ணி வசதி, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு, ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் வாட்டர் கனெக்ஷனு, அப்புறம் மரங்கள் நிழல் தர்றதுக்காக கொடுத்து ஃபுல்லி காம்பவுண்ட் அவுட் பண்ணி ஃபென்ஸ் பண்ணிட்டோம். யாரும் அன்னதர் பர்சனாக உள்ளே வர முடியாது. அந்த என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம், அந்த வழியே தான் நம்ம வர முடியும். செக்யூரிட்டி இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல இங்க ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். 2 என்ட்ரன்ஸ். சோ இது வந்து வந்துக்கலாம், இது போய்க்கலாம். ஏன்னா ஒரு 98 பிளாட்டுங்கிற போது 2 என்ட்ரன்ஸ் வேணுங்கிறக்காக 2 பக்கமே க்ளோஸ் பண்ணிடுவோம். உள்ள வர்றதுக்கு மட்டும் தான் நம்ம கேட் மாதிரி வச்சு செக்யூரிட்டி கொடுத்துருவோம். ஸோ இது எல்லா ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்து தான் இந்த நெக்ஸ்ட் சிட்டியை இன்னைக்கு தான் லான்ச் பண்றோம். ஸோ கஸ்டமர் வரும்போது இப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, சுத்தி வீடு இருக்கா, பஸ் வசதி இருக்கா, கடை இருக்கா, பேங்க் இருக்கான்னு நீங்க வரும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சைட்டுக்கு வேண்டாம், நீங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பாப்பீங்க, பார்த்துட்டு தான் சைட்டுக்குள்ளே வர முடியும். அந்த மாதிரி தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரான ஒரு இடம். நம்ம வந்து வீடு இருக்கா, தோட்டம் இருக்கா, ஆள் இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும், எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். பின்னாடி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் இருக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் தோட்டம். ஆமா. ஸோ அந்த ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான கிரீனரி. இப்போ என்னன்னா சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி வசதி இருக்கணும், பேங்க் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், ஆனா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து நெக்ஸ்ட் சிட்டி பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா நல்லா ஒரு பசுமையா இருக்கும். அதே மாதிரி பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து இறங்கி நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ அது போக வீடு கட்டுறதுக்கு தேவையான வசதிகளும் இதுக்குள்ளே இருக்கு. ஸோ அதனால நீங்க தாராளமா நீங்க விசிட் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த பிளாட் பிடிக்கும், என்ன பட்ஜெட் பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபீலுக்கு நீங்க வந்துடலாம். ஸோ லொக்கேஷனை திரும்பவும் சொல்றேன், கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, பெரியநாயக்கமலத்துக்கு தாண்டி வீரபாண்டி. ஸோ உங்களுக்கு ஊட்டியினுடைய மேட்டுப்பாளையம் ரோடுங்கிற போது ஊட்டியினுடைய அந்த லொக்கேஷன் இருக்கும், கோயம்புத்தூருடைய லொக்கேஷன் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் கோயம்புத்தூர் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா இவங்க மெயினாக எப்படி சார் இப்படியெல்லாம் பிடிக்கிறீங்க? ஆனால் உண்மையாலுமே ஒரு இடம் வாங்கணும்னா இங்கே தான் வாங்கணுன்ற அளவுக்கு இருக்குது. இப்போ என்னன்னா கஸ்டமர்ஸ் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு 12 ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு சிட்டிக்குள்ளே வேணுமா அதுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும், இல்லை எனக்கு அவுட்டரில் வேணுமா அதுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கும், இல்லை எனக்கு வந்து ஒரு மினிமம் பட்ஜெட் தாங்க என்னால் இவ்வளோ தான் இஎம்ஐ கட்ட முடியும். இப்போ இந்த நெக்ஸ்ட் சிட்டிலையும் பட்ஜெட் எடுத்துட்டிங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் 23 லட்ச ரூபா சார். ஓகே, 23 லட்ச ரூபா. டபுள் பெட்ரூம் வீடு 38 லட்ச ரூபா சார். இன்னைக்கு நீங்க கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல பெரியநாயக்கமலை வீரபாண்டியில 38 லட்ச ரூபா டபுள் பெட்ரூம் வீடு 2.5 சென்ட்ல நீங்க சுத்தி எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு வாங்க. நான் பெருமைக்காக சொல்ல, சவாலுக்காக சொல்றேன், வேற எங்கேயுமே கொடுக்க முடியாது, நெக்ஸ்ட் சிட்டில மட்டும் தான் கொடுக்க முடியும். ரேட் வைஸ் டபுள் பெட்ரூம் வீடு 38 லட்ச ரூபா சார், ட்ரிபிள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வீடு 47 லட்ச ரூபா. ஸோ நியர்பைல ஒரு 5 கிலோமீட்டருக்கு விசாரிச்சுட்டு வாங்க. இந்த பட்ஜெட் கிடையவே கிடையாது. அப்படி அவங்களால கொடுக்க முடிஞ்சுன்னா இந்த வசதிகள் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. நான் சொன்ன தார் ரோடு, ட்ரைனேஜ் வசதி, நல்ல தண்ணி கனெக்ஷனு, ஸ்ட்ரீட் லைட்டு, அப்புறம் ஃபுல்லி காம்பவுண்டடு, இவ்வளோ வசதிகளோட கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சிட்டியில் மட்டும்தான் வாங்குவீங்க இவ்வளோ வசதிகளோட. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இல்லாமல் வெளியூர் சென்னை பெங்களூர்லேருந்துலாம் வர்றாங்களா, இவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது லொக்கேஷன் எங்கேன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு. நீங்கள் மெயின் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து மேட்டுப்பாளையம் ரோடு போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா வீரபாண்டி நம்ம சைட்டுக்கிட்டே இறங்கலாம். முன்னாடி வந்து மகாலட்சுமி பேக்கரி பார்த்தீங்கன்னா அங்கே இறங்குனீங்கன்னா 200 மீட்டர் சைட்டுக்கு வந்து நடந்து வந்துடலாம். ஸோ லொக்கேஷன் வைஸாக இருக்கட்டும், குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து தண்ணி வசதியாக இருக்கட்டும், ஒரு கிளைமேட்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த நெக்ஸ்ட் சிட்டி சூப்பராக இருக்கும். நான் கஸ்டமருக்கு சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா லான்ச் பண்ண டைம்லேயே வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச சைட்டு, எனக்கு வந்து கார்னர் சைட் வேணும், இல்ல வந்து வடக்கு பார்த்த மாதிரி வேணும், பார்க்கு கிட்ட வேணும், இல்ல கடைசியா டெட் எண்டா தொந்தரவு இல்லாம இருக்கணும். ஸோ அந்த மாதிரியே சைட் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்காக சேல் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்கோம். டெவலப்மெண்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய லேஅவுட்ல என்ன செய்றாங்கன்னா கொஞ்ச நாள் சைட் வித்ததுக்கு அப்புறம் ரோடு போடுறாங்க, அப்புறம் ட்ரைனேஜ் கட்டுறாங்க, அப்புறம் தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாமே ப்ராப்பரா டெவலப் பண்ணிட்டு சேல் பண்றோம். ஸோ கம்பல்சரி கஸ்டமர் நேர்ல வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்துக்கலாம். கரெக்ட். இப்போ சென்ட்டை வாங்கினா எவ்வளோ சென்ட்ல இருந்து அவைலபிள் சார்? சார் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் சிட்டியில் வந்து இடமும் கொடுக்குறோம், வீடும் கொடுக்குறோம். இது வந்து டோட்டலா 4 ஏக்கர்ல 98 பிளாட்டா பிரிச்சிருக்கோம். ஸோ 98 பிளாட்ல மேஜரா 1.5 சென்ட் இருக்கு, அப்புறம் 2.5 சென்ட், அப்புறம் 2.25 சென்ட். ஸோ இந்த அளவுல தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு வீடு தேடுறவங்களுக்கு ஒரு மினிமம் பட்ஜெட், இப்போ ஒரு 5 சென்ட் 6 சென்டா பிரிச்சிட்டோம்னா ஒரு 70% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் பிடிக்கும், 30% ஆஃப் பீப்புளால வாங்க முடியாது, இடம் பிடிச்சிரும், ஆனால் பட்ஜெட் வந்து மேட்ச் ஆகாது. அப்புறம் அந்த சைட்டை பிரித்து விற்கணும், நிறைய இஷ்யூஸ் வரும். இது வந்து என்னன்னா கரெக்டாக நம்ம அளவாக பிரித்து வச்சிருக்கிறதுனால வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு வேணுமா 1.5 சென்ட்ல வாங்கிக்கலாம், டபுள் பெட்ரூம் வேணுமா 2.5 சென்ட்ல 38 லட்ச ரூபாய்க்கு. ஸோ இப்போ ஃப்ரீ லான்ச்சிங் ஆஃபரில் நம்ம லான்ச் பண்ணுற அன்னைக்கு தான் போட்டிருக்கோம். சென்ட் 9,50,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம எம்இ விலாக் சேனல் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நல்ல ப்ரைஸ் ஆஃபரில் கொடுக்குறோம். எல்லா சைட்லயுமே வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இல்லைங்க, நம்ம சேனல்ல என்னென்ன வீடியோஸ் இருக்கோ எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்றேன். ஏன்னா சில பேர் புதுசா பார்ப்பீங்க, சில பேர் ஏற்கனவே பார்த்து ஃபாலோ பண்ணிருப்பீங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கு இவங்களுடைய வீட்டோட தரம், வீடு எப்படி கட்டியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதாவது நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல போன லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணிட்டு இப்போ அப்டேட் வரைக்கும் நீங்க வந்து கோயம்புத்தூருக்குள்ள வாங்கணும் சார், இல்லை வெளியே வாங்கினா எதா இருந்தாலும் நீங்க சாரை கூப்பிட்டு கேட்கலாம். எல்லா பக்கம் பெஸ்டா பிடிச்சி கொடுக்குறது இவருடைய பொறுப்பு, இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா இல்லைங்களா? சார் மூலம் நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட வாங்கியிருக்காங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு டவுட் இருந்ததெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட வாங்காட்டாலுமே லோன் வாங்குறதுக்கு என்ன பேப்பர்ஸ் வாங்கணும் சார், நான் மேட்டுப்பாளையம் வாங்கலாம் அப்ரிஷியேஷன் ஆகுமா சார், நான் வீடை வாங்காம இடமா வாங்கி போடலாமா சார், லோன் இஎம்ஐ கட்டுறதுக்கு அந்த அசெட் வந்து ஒர்த்தஃபுல்லா இருக்குமா சார்னு. ஸோ நான் கஸ்டமர் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு எல்லாருனாலையும் ஒரு 10,000 ஒரு 15,000 இஎம்ஐ கட்ட முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலையோ இது இல்லாம கம்மியா இஎம்ஐ கட்டுற இன்னொரு ப்ராப்பர்ட்டில ஒரு அசெட் வாங்கிருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் பயங்கர ரீச் ஆயிட்டு இருக்கு, நிறைய ஐடி கம்பெனி வந்திருக்கு, நிறைய பாலம் கட்டிட்டாங்க. அடுத்த சென்னை சென்னை ஆக்சுவலி வந்து பாப்புலேஷன் அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா நீங்க வேற டிசாஸ்டர் வந்தா கோயம்புத்தூர் பாதிக்காது. இப்ப பாருங்க, இங்க
இந்த சைட்ல தண்ணி மழை பெஞ்சா நேர வாட்டம் கொடுத்து அந்த பக்கம் அவுட்லெட் கொடுத்துருவோம். ஸோ எங்கேயுமே தண்ணி தேங்கி நிற்காது. அதே மாதிரி கிளைமேட் வைஸா பாருங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லொகேஷனா இருக்கும். அதனால கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடி கம்பெனி வந்துட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஜோகோ வந்துட்டாங்க, நிறைய எலக்ட்ரானிக் கம்பெனி வருது, இப்போ டிசிஎஸ் வராங்க, விப்ரோ வராங்க. ஸோ நிறைய ஐடி கம்பெனி கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கோயம்புத்தூருக்குள்ள ஒரு நல்ல வீடுகள் நிறைந்த இடத்துல ஒரு மினிமம் பட்ஜெட்ல வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் சிட்டி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். நீங்க வெளியூர்ல இருந்து வந்தீங்கன்னா பஸ் வசதி இருக்கு, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூல் இருக்கு. நீங்க வீட்டுல வேலைக்கு போயிட்டாலும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துலேயே போய் கடையில வாங்கிக்கிறதுக்கு கடை பக்கத்துல எல்லாமே வாங்கிக்கிறேன். அதே மாதிரி சேஃப்டியும் கூட பாருங்க, ஃபுல்லி காம்பவுண்ட் போட்டு நீங்க அந்த சாயில் பாத்தீங்கன்னா நல்ல செம்மண்ங்கிறதுனால போர் போட்டோம்னா தண்ணி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லா வசதிகளோட தான் நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எம்இ விலாக்ஸ் சேனல் மூலம் நிறைய கஸ்டமருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடவோ இல்லை லோன் ரிலேட்டடவோ நிறைய டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த சிபிலை பற்றி பயம் இருக்கும் சார். சிபிலை பற்றி பயம் இருக்கும், லோனை பற்றி 20 வருஷம் கட்டணுமா 30 வருஷம் கட்டணுமான்ற பயம் இருக்கும் சார். நான் பயம் இருக்கிறவங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா 10 வருஷம் லோன் போட்டு கொடுக்குறாங்க, 20 வருஷம் லோன் போட்டு கொடுக்குறாங்க, 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நான் வந்து 15 லட்சம் வட்டி கட்டியிருக்கேன். ஆமாம் சார், லோன் வாங்கும்போது கட்டுவீங்க. ஆனால் நீங்கள் கட்டின வட்டியை விட 3 மடங்கு சொத்தினுடைய வேல்யூ ஏறி இருக்கும் சார். ஆமா, அதை பார்க்கணும்ல சார். வட்டியை மட்டும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ நீங்க இந்த வட்டியை வந்து சீக்கிரத்துல கட்டி முடிக்கிறதுக்கும் ஒரு சில வழிகள் இருக்கு சார். பார்ஷியல் க்ளோசர் இருக்கு, ஃப்ரீ க்ளோசர் இருக்கு. உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க டேரக்டா லோன்ல கொண்டே கட்டலாம். உங்க லோன் சீக்கிரத்துல முடிஞ்சிடும். ஆனா இதுக்கு பயந்துக்கிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு சொத்து வாங்குற எண்ணத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு நீங்க வாடகை வீட்டிலேயே இருந்துடாதீங்க. கோயம்புத்தூர்ல இல்ல, நீங்க ஒரு நல்ல லொகேஷன்ல வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னொன்னு, நம்மளுடைய ஜென்ரேஷன், நம்ம குழந்தைகள் இருக்குல்ல, நம்மளுடைய தலைமுறைக்கு ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கணும். அது என்னவா இருக்கணும்? நம்ம நல்ல எஜுகேஷன் கொடுத்துருவோம், ஒரு கார் வாங்கி கொடுக்குறோம், பைக் வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து இருக்க வேல்யூ கம்மியாயிரும். ஆனால் ஒரு சொத்து வாங்கி கொடுக்குறீங்க, அதிகமாயிட்டே இருக்கும். அதுதான் தலைமுறைக்கும் உங்களுக்கு பேசும். நான் ஒரு கோயம்புத்தூர்ல உனக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு ஒரு வீடு வச்சிருக்கேன், என் பையனுக்கு ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ அது மாதிரியான ஒரு ஒரு வேல்யூபிளான சொத்து எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும், இடமா வீடா, தயங்காமல் கால் பண்ணுங்கள். என்ன டவுட்டாக இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ரெண்டாவது, இன்னைக்கு வந்து ஒரு 15,000 ரூபா இஎம்ஐ எல்லாருனாலும் கட்ட முடியும் சார். ஒரு வெளியில் நம்ம அவுட்டிங் போனோம்னா ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம்னா 15,000 வந்து ஈஸியாக செலவு பண்ணுவோம். ஆமாம் சார். ஒரு கார் வாங்கினோம்னாவே 20,000 இஎம்ஐ சார். பைக் வாங்கினா 10,000 15,000 இஎம்ஐ சார். அந்த இஎம்ஐயை என்கிட்ட கொடுங்க. காரு பைக்குக்கு இஎம்ஐல நீங்க லேண்ட் வாங்கிக்கலாம் சார். அந்த இஎம்ஐ நீங்க எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான சொத்தை உங்க பேர்ல கரையம் பண்ணி தரேன். ஸோ அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களோட சேலரி பேஸாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணி ஐடி பண்ணுறவங்களா இருக்கலாம். கையில் குறைந்த முன்பணம் ஒரு 3 லட்ச ரூபா இன்னைக்கு எல்லாரும் கொடுக்க முடியும் சார். வாடகை வீட்டுக்கு போனாவே அட்வான்ஸ் அது வந்துடும் சார். ஸோ நம்ம கார் வாங்கணும், பைக் வாங்கணும், முன்பணம் இன்னைக்கு 1 லட்சம் 2 லட்சம் வேணும் சார். ஸோ அந்த முன்பணம் 2லேருந்து 3 லட்ச ரூபா கொடுங்க. ஒரு சின்ன இஎம்ஐயில் ஒரு ப்ராப்பர்ட்டியை கோயம்புத்தூரில், அதுவும் மேட்டுப்பாளையம் ரோடு, வீரபாண்டி சுற்றி வீடுகள் இருக்க ஏரியாவில் உங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்க முடியும் சார். கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் சிட்டி ஆகட்டும் சரி, இல்லை ஃபர்தராக உங்களுக்கு எங்கே வேணாலும் சரி, நீங்கள் சார் நம்பர் கீழே இருக்குது, கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவார், இது இப்போ இப்படி தான், உங்களால் இது வாங்கலாம் வாங்க வேண்டாம். கண்டிப்பாக சார். இப்போ சார் சொன்னது ஒரு கஷ்டம் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 20,000 சம்பளம் வாங்குறாங்க சார். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 40 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க சார். கண்டிப்பாக அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது வந்து பெரிய பர்டன் சார். நான் தெளிவாக கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணுவேன். சார் நீங்கள் 20,000 சம்பாதிக்கிறீங்க, 10,000 ரூபா இஎம்ஐ கட்டுங்க, 10,000 ஃபேமிலி ரன் பண்ணுங்க. அந்த 10,000 ரூபா இஎம்ஐக்கு என்ன வாங்க முடியுமோ அதுக்கு ஒரு சொத்து வாங்கிக்கோங்க சார். ஸோ அவருக்கு நம்ம கடன் சுமையை ஆக்கி ஒரு வீடு வாங்கி கொடுத்துட முடியும். ஆனால் லைஃப் லாங் அவர் வந்து பெரிய பர்டனில் இருப்பார். ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கி கொடுக்குறதுக்கு நான் எஜுகேட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி ஒரு சொத்து வாங்கி கொடுக்க என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு லோன் வாங்கினா அது எப்படி கட்டணும், சிபில் ஸ்கோர் நிறைய பேர் கம்மியாக இருக்குன்னு பயப்படுறாங்களே சார், அவங்களுக்கு அந்த சிபில் ஸ்கோரை ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது சார். அது ஏன் கம்மியாக இருக்குது, அதை எப்படி ரைஸ் பண்ணணும். நிறைய பேர் கேலண்டர் போட்டிருக்காங்க, நிறைய பேருக்கு செக் பவுன்ஸ் ஆயிருக்கு, நிறைய பேர் லேட்டாக சார். போன மாதம் ஒரு கஸ்டமர் 1,10,000 சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு இஎம்ஐ வந்து 5ஆம் தேதி. அவர் அது மேலே ஒரு கரெக்டான கான்செப்ட் இல்லாமல் எல்லா இஎம்ஐ 7ஆம் தேதி ஆனால் கரெக்டாக கட்டிடுறாரு. ஆனால் அவருக்கு சிபில் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா கரெக்டான ஆன் டைமில் கட்டலை. ஆனால் அதை பற்றியான ஒரு புரிதலும் அவருக்கு இல்லை. நான் சொன்னேன் சார், அதை நீங்கள் கரெக்டாக கட்டியிருந்தா தான் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கும். இப்போ எஜுகேட் பண்ணி லோனை சிபில் ஸ்கோர் ரைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு லோன் வாங்க வச்சு ஒரு வீடு கட்டி குடியிருக்கிறாரு. இதுதான். ஸோ அதனால ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத நம்ம வந்து கரெக்டாக சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கீங்க, ஐடியை பற்றின எல்லா டவுட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிடுங்க. இப்போ ரியல் எஸ்டேட்டை பற்றி கேட்கும்போது நான் ஜீனியஸ் சொல்ல வரல, ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய கஸ்டமர் நம்ம பார்க்குறோம்ல சார், உங்களுக்கு உள்ளதை நீங்கள் என்கிட்ட சொல்லும் போது நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட முன்பணம் கம்மியாக இருக்கா, லோன் கிடைக்காதுன்னு கவலைப்படுறீங்களா, எனக்கு இந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களா, என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படியான ஒரு ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் சிட்டி வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன், எல்லா வசதியோட இன்னைக்கு தான் லான்ச் பண்ணுறோம். நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு பிளாட் வேணாலும் வாங்கிக்கலாம்,
இல்லை வீடாக வேணாலும் வாங்கிக்கலாம். தாராளமாக எதுனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம லான்ச் பண்ண உடனே வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நேரில் போய் பாருங்கள், சாரை மீட் பண்ணுங்கள், எல்லாமே சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக சார். ஸோ அடுத்த சூப்பரான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.